தேனா சக்தி திட்டம் அப்படின்னா என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தேனா சக்தி திட்டத்தை பற்றி எளிதாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னா, மலிவு விலையில் குறைந்த வட்டி வீதத்தில் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை மையமாக கொண்டு செயல்படுவதுதான் இந்த தேனா சக்தி திட்டம். அதாவது சமையல் கலையில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள் எண்ணில் இந்த திட்டம் உங்களுக்காகவே பயன்பட இருக்கு. பெண்களுக்கான பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும், மேலும் அவர்களுடைய பெரிய பெரிய கனவுகளை கூட சின்ன சின்ன வழியில் நிறைவேற்ற அரசு சார்பில் உதவியாக சில திட்டங்களின் பெயரில் வங்கியில் கடன் வழங்கப்படுது. எந்த துறையாக இருந்தாலும், இல்லத்தரசிகளாகட்டும் அல்லது பெரிய நிறுவனங்களில் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருப்பவர்களாகட்டும், அவர்களுக்கென பல திட்டங்களில் அவர்களின் விருப்பம் மற்றும் தொழிலிற்கேற்ப நிதி வழங்கி வருது. அதில் குறிப்பிடத்தக்க 2 திட்டங்களை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 திட்டங்களில் முதலாவது தான் இந்த தேனா சக்தி திட்டம். தேனா சக்தி திட்டத்தை பற்றி எளிதாக குறிப்பிட வேண்டும் என்றால், மலிவு விலையில், அதாவது குறைந்த வட்டி விதத்தில் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை மையமாக கொண்டு செயல்படுவதுதான் இந்த தேனா சக்தி திட்டம். தேனா சக்தி திட்டத்தின் மூலம் பெறும் கடன் தொகை மற்றும் அதனை திருப்ப செலுத்தும் கால அவகாசங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த தேனா சக்தி திட்டத்தினுடைய பெயரில் பெண்கள் தங்களுடைய தனக்கென ஒரு தொழிலை அமைத்துக் கொள்ளலாம். தொழிலை மேம்படுத்தவும் தேனா வங்கியின் மூலம் 50,000 முதல் 20 லட்சம் வரையில் நிதியுதவி வழங்கப்படுது. இந்த தொகையினை 0.25% வட்டி விதத்தில் திரும்பி செலுத்தும் வகையில் திரும்பி செலுத்தும் கால அவகாசம் 10 ஆண்டுகள் வரையிலும் வழங்கப்படுது. பயன்பெறும் துறைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த தேனா சக்தி திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் துவங்கும் பெண்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கும் பெண்கள் தான் அதிகம் பயன்பெறுகின்றனர். அவர்களின் தொழிலை துவங்கவும், விவசாயம், மைக்ரோ கிரியேட்டிவ் யூனிட்டுகள் அமைக்கவும், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். கடன் பெற தகுதிகள் என்ன என்று பார்க்கும்போது, நிறுவனத்தின் 50% மேற்பட்ட பங்கினை வைத்திருக்கும் பெண் முனைவோருக்கான வங்கி கடன் இது. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த தேனா வங்கியில் இந்த கடனுக்கான விண்ணப்பம் பெற்று அதில் கேட்டிருக்கும் விவரங்களை கீழ்கண்ட ஆவணங்களுடன் சேர்த்து விண்ணப்பிக்கலாம். தேனா வங்கி என்பது 2019 பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைந்த அரசு சார்ந்த வங்கி. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அடையாள அட்டை, பான் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டுநர் ஐடி, வாக்காளர் அட்டை எது வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். முகவரி சான்று, அதாவது பாஸ்போர்ட், சொத்து வரி கட்டண ரசீது, மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் நபரின் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம்.